ஆரணி அடுத்த ஆவணியாபுரம் கிராமத்தில் இறந்தவர் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்ல வழி இல்லாததால் நிலத்தின் நெல்வயலில் இறங்கி பிரேதத்தை சுமந்து செல்லும் அவலம் தொடர்ந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து சுடுகாட்டுக்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பிரச்சினை நீடித்து வருகிறது என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் குறைஞ்சது ஒரு 20 வருஷமா சுடுகாட்டுக்கு பாதை இல்லாமல் பயிர் நிலங்கள் விளை நிலங்களில் தான் சேரும் சகதியும் தான் நாங்கள் சவத்தை தூக்கிட்டு அடக்கலம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இடுப்பு முட்டை தண்ணி மழை பெஞ்சாலும் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது. இதுவரை நாங்கள் எல்லா இடத்துக்கும் எவ்வளோ கோரிக்கை கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கல. இதுக்கு மாவட்டத்தை தகுந்த அதிகாரிகள் தலையிட்டு இதுக்கு தேவையான வழியை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். மகா சிவராத்திரி ஓட்டம் மற்றும் வைகுண்ட சுவாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு ஆட்சியர் விடுமுறை அளித்தார். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் மார்ச் 16ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்து குமரி ஆட்சியர் பிரசாத் மு வடநேரே உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஒரே மணி நேரத்தில் 6000க்கும் மேற்பட்ட காகித பை செய்து உலக சாதனை படைத்துள்ளனர். அங்குள்ள கோவில்வயல் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 807 மாணவிகள் மற்றும் 318 பெற்றோர்கள் கலந்து கொண்டு ஒரு மணி நேரத்தில் 6410 காகித பைகளை தயாரித்து உலக சாதனை படைத்துள்ளனர். இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பைகளை தமிழக அரசு தடை செய்துள்ள நிலையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காகித பைகளை மாணவிகள் தயாரித்துள்ளனர். மேலும் தயாரித்த காகித பைகளை கொண்டு இனிமேல் நெகிழியை பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டனர். இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை செய்யற விவசாயியோட நண்பன் மண்புழு. நம்ம பிளாஸ்டிக்கை மண்ணில் புதைக்கிறனால அதனால ஏற்படுற பாதிப்பால மண்ணோட வளம் கெடுது. அதனால அங்க வாழ்ற மண்புழுக்கள் அழியுது. இது உணர்ந்து நம்ம தமிழக அரசு பிளாஸ்டிக்கை ஒழிக்க புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை நாங்க எல்லாரும் வரவேற்கிறோம். எங்க பள்ளி வளாகத்துல கூட பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்ற சட்டம் இருக்கு. இதனால தான் நாங்க ஒரு மணி நேரத்துல பல்லாயிரம் காகித பைகள் செய்யற முயற்சியில் இறங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலமா கிடைக்கிற தொகையை வச்சு புல்வாமா தாக்குதல்ல இறந்து போன 2 ராணுவ வீரர்களோட குடும்பத்துக்கு தர்றோம். இதை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மானாமதுரையில் கபடி போட்டி பார்த்துக் கொண்டிருந்த தந்தை மகனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அழகர் கோவில் தெருவில் கபடி போட்டி நடைபெற்றது. அப்போது ஹரிஹரசுதன் மற்றும் அவரது மகன் பாலு ஆகிய இருவரையும் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் தந்தை மற்றும் மகன் இருவரையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் காயமடைந்த இருவரையும் மீட்க அப்பகுதி மக்கள் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மின் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பாக வரவு செலவு சரிபார்த்தல், அடையாள அட்டை புதுப்பித்தல் மற்றும் சங்க வளர்ச்சி ஆகியவை குறித்த பொதுக்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் வரவு செலவு சரிபார்த்தல், கட்டுமான தொழிலாளர்களின் நல வாரிய சங்கத்தின் உறுப்பினர் அடையாள அட்டை புதுப்பித்தல் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கலாம் கனவுகள் இயக்கத்தின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் சென்னை புலன் அருகே நடைபெற்றது. இந்த கண் நோய், கண்புரை நீக்குதல் மற்றும் பார்வை குறைபாடு இருப்பவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஏராளமான சிறுவர் முதல் பெரியோர்களுக்கு மருத்துவர்களால் கண்கள் பரிசோதனை செய்யப்பட்டு இலவசமாக மாத்திரை மருந்துகள் வழங்கப்பட்டது. பல்வேறு எதிர்மறை கருத்துக்களை வசிப்பாடிய பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் நிலநடுக்கமும் சுனாமியும் வந்தது போல் திமுகவிற்கு உள்ளதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் இதனை அவர் தெரிவித்தார். மேலும் நடிகர் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து கடையை திறந்து உள்ளார். சரக்கு வாங்க ஆள் இல்லை. அதேபோல் திரைப்பட நடிகர்கள், நாடக நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். அந்த கட்சிக்கு போக ஆள் இல்லாமல் திண்டாடுகின்றனர் என்றும், உள்ளாட்சி தேர்தல் மு.க. ஸ்டாலின் முகமூடி கிழிக்கப்படும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார்.
மகா சிவராத்திரியை முன்னிட்டு அரியலூரில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது பழமையான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில். இங்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னை, கோவை, நெல்லை, திண்டுக்கல், பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 450க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் 45 நிமிடங்கள் கண்ட பேருண்டாசனம் யோகா செய்து 8ஆம் வகுப்பு மாணவன் உலக சாதனை படைத்துள்ளார். மயிலாடுதுறையை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவர் மிஷா தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார். இவரின் தந்தை யோகா பயிற்சியாளர் என்பதால் மிஷாவுக்கு சிறு வயதிலிருந்தே யோகா கற்றுக் கொடுத்துள்ளார். இவர் அரை மணி நேரத்தில் 230 யோகாசனங்களை செய்து பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் 45 நிமிடங்கள் கண்ட பேருண்டாசனம் யோகாசனம் செய்த உலக சாதனை சான்றிதழை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிர்வாகிகள் வழங்கினர். பட்டுக்கோட்டை அடுத்த தம்பிக்கோட்டை ராமஜெயம் அறக்கட்டளை, மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கண் பரிசோதனை முகாமில் 917 பேர் புற்றுநோயாளிகள் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். அவர்களுக்கு இலவச மருந்து, மாத்திரைகள், சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் 228 பேர் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மகளிர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய பெண் தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக செஃப் சாரா டாட்டுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செஃப் சாரா டாட் தனது தொழில் உள்ள சவால்கள் மற்றும் கடந்து வந்த பாதைகள், பெண் தொழிலை எப்படி கையாள வேண்டும் உள்ளிட்ட அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். கோயம்புத்தூர் தொழில் முனைவோர் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் சேதுபதி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள ஆதித்யா மற்றும் ஆர்த்தி எனும் 2 வங்காள புலிகளை தத்து எடுத்துள்ளார். இதன் மூலம் புலிகளின் பராமரிப்பு மற்றும் உணவுக்கான 6 மாத செலவுகளை 5 லட்சம் ரூபாய் தொகைக்கான காசோலையாக பூங்கா இயக்குநர் யோகேஷ் சிங்கிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விஜய் சேதுபதி, நண்பர் ஒருவர் கூறியதன் அடிப்படையிலேயே 2 வங்க புலிகளை 6 மாதம் தத்தெடுத்ததாகவும், இதேபோல் அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து தத்தெடுக்கவும் அறிவுறுத்தினார். சேலத்தில் வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோவிலில் இருந்து ஸ்ரீ ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர் மாலையை ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாத்தியபடி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து தரிசனம் செய்தனர். சேலம் சின்ன திருப்பதி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திருக்கோவில் வெங்கடேச பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு 38ஆம் ஆண்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மகாசபை கூட்டத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயர்மின் கோபுரம் அமைக்கும் பொழுது வெட்டப்பட்ட தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை எனில் தமிழக அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கேஆர்பி அணையில் இருந்து பாலைக்குழி ஏரி வரை கால்வாய் வெட்ட நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசு 8 வழி சாலை அமைக்க நிலம் கையகப்படுத்திய போது விவசாயிகளுக்கு உரிய விலை கொடுத்தது போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்கவும், கால்வாய் வெட்ட நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. செங்கம் அடுத்த தீத்தாண்டுபட்டு செய்யாற்றில் அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மணல் அள்ளிக்கொண்டு அதிவேகமாக சென்ற டிராக்டரை இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது மோதியது. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன், கோபி உள்ளிட்ட 3 பேர் பலத்த காயமடைந்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் செங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வெங்கடேஷ் என்பவர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாண்டிச்சேரியில் இருந்து கரூருக்கு சொகுசு காரில் கடத்தி வந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சொகுசு கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்ததில் மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள மண்மங்கலம் சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த புவனேந்திரன், கஸ்தூரி தம்பதி மதுவை கடத்தி வந்தனர்.
இதனிடையே கணவன் புவனேந்திரன் தப்பி ஓட மனைவி கஸ்தூரியை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.